Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் SQL 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸோட 42வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் வந்து டீட்டெயிலாக பேசிட்டு இருப்போம். லாஸ்ட் 4 வீக்ஸ் ஒரு பிரேக் இருந்தது. பிரேக் அப்புறமா இப்போ 42வது வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நமக்கு எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள்ல இருந்து ஒவ்வொரு எம்ப்ளாயும் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, எந்த டீம்ல இருக்காங்க அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து டோட்டல் டீம் சைஸ் என்ன அப்படின்னு நம்பர் எடுத்து ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் கரஸ்பாண்டிங் அந்த நம்பரை டிஸ்பிளே பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா செட்டை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஒன்ஸ் அட்ரஸ் பண்ணும்போது கோட் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த கோட் எல்லாமே வந்து கிட்டப்ல போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த கிட்டப் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாவை பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி நமக்கு எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து எம்ப்ளாயி ஐடி இருக்கு, எந்த டீம்ல அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறது இருக்கும். இந்த டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி 1, 2, 3 3 பேருமே வந்து டிபார்ட்மெண்ட் 8ல இருக்காங்க. அப்புறம் 4 வந்து டிபார்ட்மெண்ட் 7ல இருக்காங்க. 5 and 6 வந்து டிபார்ட்மெண்ட் 9ல இருக்காங்க. அப்போ பார்த்தோம்னா 1, 2, 3 வந்து 3 பேர் இருக்காங்க. 4க்கு வந்து ஒரு ஆள் இருக்காங்க. 5 and 6க்கு அந்த கரஸ்பாண்டிங் டீம்ல 2 பேர் இருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லா எம்ப்ளாயி ஐடியும் காமிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கரஸ்பாண்டிங் டீம் சைஸை வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் கரஸ்பாண்டிங்காக டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ இதை வந்து பல விதத்தில் பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம 3 அப்ரோச் பார்க்கலாம். மெயினாக வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு டீம் இருக்கு இல்லையா, அந்த டீமோட எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதான் எம்ப்ளாயி கவுண்ட். அதை வந்து நம்ம திரும்ப எம்ப்ளாயி டேபிளில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு சிடி டேபிள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக என்ன பண்ணுறோம்னா, செலக்ட் டீம் ஐடி கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப் பை 1. ஸோ இதான் வந்து நார்மல் கோரி இல்லையா. ஸோ இதில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படிங்க வந்துடும். ஸோ இதை வந்து நான் ஒரு சிடி டேபிளில் ஆட் பண்ண போகிறேன் with aggregate data as. ஸோ இப்போ என்ன, அது ஹோல் டேட்டா செட்டு வந்து இந்த சிடி டேபிளில் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் வெளியில் கால் பண்ணலாம் இல்லையா. ஸோ செலக்ட் ஃப்ரம் LOY எம்ப்ளாயி ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சிடி டேபிள் ஜாயின் பண்ண போகிறோம். அக்ரிகேட் டேட்டா ஏ ஆன் 2 கனெக்ட் பண்ணுறது வந்து டீம் ஐடி. டீம் ஐடி ஈக்குவல் டு இ டாட் டீம் ஐடி. ஸோ நம்ம சிடி டேபிளையும் அந்த எம்ப்ளாயி டேபிளையும் டீம் ஐடி வச்சு கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நமக்கு என்ன வேணும், ஒவ்வொரு எம்ப்ளாயி ஐடி வேணும். ஸோ இ டாட் எம்ப்ளாயி ஐடி. ஸோ கரஸ்பாண்டிங் டீம் சைஸ் வந்து சிடி டேபிள் இருக்கு. ஏ டாட் கவுண்ட் ஸ்டார் as டீம் சைஸ் இல்லையா. ஸோ அதை வந்து இங்கே ரெஃபர் பண்ணுறோம். ஏ டாட் டீம் சைஸ். இது வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கிடையாது, நார்மல் தான். அதனால குரூப் பை தேவையில்லை. இப்போ டேரக்ட் ரன் பண்ணோம்னா EMPLOY எம்ப்ளாயி ஐடி. எம்ப்ளாயி ஐடி காலம் நேம் வந்து டீம் ஐடி. ஸோ டீம் ஐடி தான் இருக்கு. லைன் 24 காலம் அக்ரிகேட் டேட்டா டசன்ட் எக்ஸிஸ்ட். அக்ரிகேட் டேட்டா. ஓகே, ஸோ இப்போ அந்த கரஸ்பாண்டிங் எம்ப்ளாயிக்கு எத்தனை டீம் சைஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் மேட்ச் ஆயிருச்சு. ஸோ இது வந்து நார்மலாக சிடி டேபிள் பேசும்போது சொல்லுவோம். சிடி டேபிள் எப்போ யூஸ் ஆகும்னா, ஒரு பெரிய டேட்டா செட்டை வந்து நிறைய இடத்துல அந்த சீக்வல்ல யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிடி டேபிள் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் கிரியேட் பண்ண பிறகு அந்த மெயின் டேபிளை நம்ம ஆக்சஸ் பண்ண மாட்டோம், அந்த சிடி டேபிள் தான் ஆக்சஸ் பண்ணுவோம். அதனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிரச்சனை இருக்காது. பட் இது வந்து ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கோம்.
இல்லையா? அதனால சிடி டேபிள் ஸ்பெசிஃபிக்காக தேவை அப்படின்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணலான்னா அந்த சிடி டேபிள் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து நம்ம இந்த கொரியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிடி டேபிள் இல்லாமல் டைரெக்டாக சப்கொரி டேபிளில் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ அதே ரிசல்ட் தான் வரப்போகுது. ஸோ இது வந்து சப்கொரி லாஜிக் இல்லையா? சப்கொரியில் டேபிளே கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து செகண்ட் அப்ரோச். மூணாவது அப்ரோச் என்னன்னா விண்டோஸ் ஃபங்க்ஷன். ஸோ இன்டர்வியூல விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாமாங்க, சில வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ விண்டோஸ் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் பெட்டர், அல்லது சிடி டேபிள் கூட ஒரு இன்டர்வியூ வந்து அடுத்ததுக்கு எடுத்துட்டு போறதுக்கு நீங்க கைட் பண்ண மாதிரி இருக்கும். ரைட்? ஸோ இது எப்படி சிடி டேபிள் யூஸ் பண்றது? Sorry, the Windows function. Select employee table by employee. So first வந்து employee ID by employee ID, team size இல்லையா? Sorry, team ID. So team ID. Oops. So team ID insert வருது. ஸோ இது வந்து கொடுத்துருக்க காலம். இதை வந்து கவுண்ட் ஸ்டார் கொடுத்தோம்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ நம்ம வந்து குரூப் பை கொடுத்தாகணும். இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன் குரூப் பை 1,2 எம்ப்ளாயி ஐடி அண்ட் டீம் ஐடி. ஸோ இது வந்து 1 தான் வரப்போகுது. ஏன்னா எம்ப்ளாயி ஐடி டீம் ஐடி வந்து யூனிக் ஐடென்டிஃபையர். ஒவ்வொரு கடையும் கவுண்ட் பண்ணி பார்க்கும் 1 தான் இருக்கும். பட் நமக்கு வந்து அக்ரிகேஷன் வேணும். அதனால என்ன பண்றோம்னா விண்டோஸ் ஃபங்க்ஷன்ல ஓவர் பார்ட்டிஷன் பை டீம் ஐடி. ஸோ இது வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கிடையாது, விண்டோஸ் ஃபங்க்ஷன். அதனால குரூப் பை தேவையில்லை. ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா ஓகே, இது வந்து டீம் சைஸ். ஸோ இப்போ அந்த இன்புட் டேட்டா வந்துச்சு இல்லையா, அதே எம்ப்ளாயி டீம் ஐடி எத்தனை எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணும். ஸோ இதை வந்து ஆர்டர் பை கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரைட்? 1 2 3 4 5 6. ஸோ ஃபஸ்ட்டு 3 வந்து ஒரு செட்டு, செகண்ட் ஒரு செட்டு, மூணாவது 5 and 6 வந்து ஒரு செட். ரைட்? ஸோ இது வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷன். இங்கே வந்து நம்ம ஆர்டர் பை யூஸ் பண்ணல. ஆர்டர் பை யூஸ் பண்ணோம்னா சீக்வன்ஸ் ஆயிரும் இல்லையா? ஆர்டர் பை எம்ப்ளாயி ஐடி கொடுத்தோம் வச்சுக்கோங்க, இந்த 3 3ங்கிறது 1 2 3 இன்க்ரிமெண்ட் ஆயிரும். இதே இது ஆர்டர் பை டீம் ஐடி கொடுத்தோம்னா பிரச்சனை இருக்காது. ஸோ நம்ம என்ன ஆர்டர் பை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து மோஸ்ட்லி இந்த மாதிரி சினாரியோக்கு ஆர்டர் பை யூஸ் பண்ண வேண்டாம். ரைட்? ஸோ நம்ம 3 அப்ரோச் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து சிடி டேபிளில் தனியாக அந்த டேட்டா செட் எடுத்து அப்புறம் ஆப்ரேட் பண்ணோம். ரெண்டாவது வந்து டைரெக்டாகவே சப்கொரி டேபிளை கிரியேட் பண்ணிட்டோம். மூணாவது வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷன். அதில் மெயின் என்னன்னா பார்ட்டிஷன் பை டீம் ஐடி. அப்போ தான் ஒவ்வொரு டீமுக்கும் அது ரீசெட் ஆகும். ரெண்டாவது ஆர்டர் பை கொடுத்தோம்னா அது டீம் ஐடியா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் எம்ப்ளாயி ஐடி கொடுத்தோம் அப்படின்னா சீக்வன்ஸாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து 3 அப்ரோச். ஸோ இந்த அப்ரோச் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும் அல்லது இந்த கோடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ எந்த வீடியோ பார்த்தாலும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு வந்து கிட்டப் லிங்க் இருக்கும். ஸோ அது வந்து கோட் பேஸ்க்கு எடுத்துகிட்டு போகும். அந்த வீடியோவுக்கு கரஸ்பாண்டிங் கிட்டப் லிங்க். ஸோ இது வந்து 42nd வீடியோ. ஸோ இது வந்து கிரியேட் டேபிள் ஸ்டேட்மெண்ட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா 3 டைப் ஆஃப் அப்ரோச்சஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது. அதை யூஸ் பண்ணி க்ரோவித்தியோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சின்ன ஸ்னிப்பெட்லாம் வந்து இந்த வாட்ஸ்அப் சேனலில் போடுவேன். அது பிடிச்சிருக்கும் அதை நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.